ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்மளோட டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க, பார்த்திங்கன்னா நம்மளோட பொங்கல், அது கூடவே நம்மளோட உளுந்து வடை, சட்னி, சாம்பார், அப்புறம் கேசரி தான் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு போட்டுக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். குயிக்காக செய்கிறதுனால நம்ம எல்லாமே குக்கர்லேயே போட்டு முடிச்சிடலாம். தக்காளி 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே பச்சை மிளகா காரத்துக்கு 5 சேர்த்துருக்கேன். இதிலே மஞ்சத்தூள், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி விட்டு விசில் போட்டு விட்டுடலாம். பருப்பு வெந்து வரட்டும். மூணு விசில் விட்டுக்கலாங்க. இது வெந்து வரட்டும். நம்ம அதுக்குள்ளே இன்னொரு குக்கரில் பொங்கலுக்கு ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து நான் அரிசி எடுத்துருக்கேன். அதே டம்ளரில் நம்மளோட பொங்கல் பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். இதை இப்போ கழுவி நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் பருப்பு இல்லைங்களா, அதுக்கு 2 டம்ளர் ஆகுது. 2 டம்ளருக்கு நான் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே நான் உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதிலே 1 ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போது 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்து நம்மளோட வடைக்கு உளுந்து அரைச்சி வச்சுக்கலாம். உளுந்து 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாங்க. போட்டு எடுத்தாச்சு. இதில் இப்போ நம்ம ஜஸ்ட்டு சால்ட் சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு பிஞ்சு குக்கிங் சோடா மாவு சேர்க்கலாம். அப்புறமா 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகு சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கலந்து 5 மினிட்ஸ் வச்சுடுங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் காயிட்டுங்க. மாவும் கலக்கியாச்சு, எண்ணெயும் நல்லா சூடாகிருக்கு. இப்போ நம்மளோட வடையை விட்டு எடுத்துக்கலாம். வடையை நல்லா திருப்பி விட்டு வெந்ததும் எடுத்துடலாங்க. நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு 5 பல் போட்டிருக்கேன். இது கூடவே நான் உடச்சி கடலை 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கூடவே உப்பு போட்டுட்டு நம்ம சட்னியை ஆட்டி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம கல்லுப்பு சேர்த்து இதையும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்மளோட சாம்பாரை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இல்லை கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு கொடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. அதெல்லாம் கொதிக்கி விட்டுடலாம். நம்மளோட சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பருப்பு, அரிசி வெந்து வந்திருக்கு பொங்கலுக்கு, அதையும் தாளித்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்மளோட மிளகும் சீரகமும் போட்டுக்கலாம். மிளகு வெடிஞ்சு வருங்க. அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே நம்ம முந்திரி சேர்த்துக்கலாங்க. இதையும் கலந்துட்டு இப்போ நம்ம வெந்து வச்சுருக்கீங்களா நம்ம அந்த பருப்பில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட பொங்கலில் தாளித்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்மளோட கேசரிக்கு வச்சுக்கலாம். நம்மளோட கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாங்க.
அதே கடாயில் நம்ம ரவையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கேன். இந்த கப்பில் வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வாசம் வரைக்கும் வறுத்துக்கலாங்க. 1 கப் ரவை இல்லைங்களா, இப்போ நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கட்டி இல்லாமல் நல்லா வெந்து வரட்டுங்க. 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பார்த்தீங்களா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதில் நம்மளோட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் கலருக்காக நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரவை நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. நம்மளோட சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கேன். 1.5 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேங்க. இதை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். பார்த்திங்கன்னா இப்போவே ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் திரண்டு வருது. அவ்வளோதான், நம்மளோட கேசரியும் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளோட டிஃபன் பொங்கல் காம்போ தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணோம். அதை நம்ம இப்போ நம்மளோட பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். வாங்க, நம்ம ரெடி பண்ண நம்மளோட பொங்கல், அப்புறம் உளுந்து வடை, சட்னி, சாம்பார், அப்புறம் கேசரி சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.